வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 150 சிகரெட் பெட்டிகளுடன் ஒருவர் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது புதுக்குடியிருப்பு பகுதியினை சேர்ந்த 45 வயதான ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பேருந்து நிலையத்துக்கு அருகில் 2 சிகரெட் பெட்டிகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் தொடர்ச்சியாக மேற்கொண்ட விசாரணையின் போது தீர்வை வர செலுத்தாமல் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 150 சிகரெட் பெட்டிகள் வீட்டில் பதுக்கி வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகத்திற்குள் திடீரென புகுந்த மர்ம நபரின் அட்டகாசம், அலறியடித்து ஓடிய ஊழியர்கள். அம்பாத்தோட்டையில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றுக்குள் திடீரென நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்து பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களெங்கும் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த அலுவலகத்துக்குள் நுழையும் நபர் அங்கிருந்து ஒரு கதிரையை எடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன்போது அங்கிருந்து அரசு ஊழியர்கள் கடும் பயத்துடன் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவது போன்ற ஒரு காணொளி வெளியாகியுள்ளது. யார் என்றும் எதற்காக இவற்றை செய்கின்றீர்கள் என கேட்டு முன்வரும் ஊழியர்களையும் அந்த நபர் தாக்க முற்படுகின்றார். எனினும் ஏன் எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது மற்றும் இதன் பின்னணி மற்றும் சம்பவத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை. வாகன இறக்குமதியாளர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வளமைக்கு திரும்பச் செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல், அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல், அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை அதைரியப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் 25%மானவை 6 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது 45% வரையில் விதிக்கக்கூடியதாக 3% தண்டப்பணம் அறவிடப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசபந்து தலைமறைவு தகவல் தெரிந்தால் சிஐடியிடம் தெரிவிக்கவும். கைது செய்வதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிய தருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்தேகம் மனதுங்க இதனை தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மாதிபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை பல போலீஸ் குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் அவர் தற்போது சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் தலைமறைவாக உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். நீதிமன்ற உத்தரவை மீறி தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் போலீஸ் மாதிபரையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் யாராவது அவர் தலைமறைவாக இருப்பதற்காக உதவி புரிவார்களானால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதற்கான முயற்சிகள் வழக்கத்தை விட அதிக முயற்சியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வேட்புமனுக்கள் கோருவதோடு தேர்தல் திகதியும் அறிவிக்கப்படும் என்று சில கட்சிகள் தெரிவித்திருப்பது முற்றிலும் தவறானது என்றும் தலைவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழு கூட்டம் இன்றைய தினம் காலை ராஜகிரியவில் உள்ள தேர்தல் செயலக வளாகத்தில் நடைபெற்றது.
பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த 3ஆம் தேதி ஆரம்பமாக்கிய நிலையில் நேற்றைய தினம் 5ஆம் தேதி பிற்பகல் 4:15 மணி வரையில் கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் குறித்த அறிக்கையையும் தேர்தல் ஆணைக்குழு இன்றைய தினம் வெளியிட்டது. மர்வின் சில்வா உள்ளிட்ட 3 விளக்கமறியல். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா உள்ளிட்ட 3 மார்ச் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் இன்றைய தினம் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. களனி பகுதியில் ஒரு காணி தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மர்வின் சில்வா நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான 108வது பொன்னணிகளின் போர் மாபெரும் கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்றைய தினம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. Each and everyone who are here to witness 108th encounter. So may I kindly invite the Reverend Father of anniversary and for the players and the officials related to the teams, please come forward. We are going to have a photograph here in the grounds. So both the people here. And Harrison, here he goes for the toss. The goal is good. That is the goal. பிரதிஷ்டார் கல்லூரி அளிக்கும் இடையிலான இது ஒரு விசேஷ யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று. யாழ்ப்பாண மாவட்ட விவசாய குழு கூட்டமானது இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் பிரதேச செயலர்கள், திணைக்கள அதிகாரிகள், விவசாய பணிப்பாளர்கள், மாவட்ட விவசாய திணைக்களத்தினர் மற்றும் துறை சார்ந்தவர்கள், கமநல சேவை பிரிவினை சேர்ந்தவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வெள்ளையின் தாக்கம் தென்னைகளை அதிக அளவில் பாதிப்பதாகவும் இதற்கு மருந்துகளை விசிறி அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் தென்னை பயிற்சிக்கை சபை விடயத்தினை தெரிவித்திருந்தது. மேலும் வீதிகளை அமைக்கும் போது கமநல சேவைகள், விவசாய குழுக்களின் கருத்துக்களை கேட்டு அவற்றை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு அதற்கான தீர்வுகளும் எட்டப்பட்டன. மாடுகள் இன்னும் நின்று இருக்கு. அதனால வேலி அடித்து வயல் செய்ய நிறைய காணியால் இன்னும் ஜெயிக்க முடியாத கட்டத்தில் இருக்கா. வேலி அடித்து செய்யறதால உருப்பிட்டாங்க. அந்த மாடு பிடிச்சார்கள். அதான் திருப்பி என்ன செய்யறது, விற்கிறதோ போறதோ அது ரெண்டு முறைமுறை. நீங்க சொல்றதுக்கு அல்லது அயலில் இருக்கிற பிரதேசங்களுக்கு போறபடியால தொடர்ச்சியாக கிழமை மாதத்துக்கு ஒருக்க அந்த கிருமி நாசினியை தெளிக்கிறபடி பாவிக்க வேண்டி இருக்கிறபடியால் அதில் தாக்கம்
மிக அதிகமாக சமூக மக்களுக்கு அந்த கிருமிநாசினியை பாவிப்பதால நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படும் என்றும் அந்த சூழல்ல அயல் சூழல்ல கிணறுகள் அப்படி இருக்குமாக இருந்தால் அதன் மூலமும் நீர் மாசடைந்து அதால பாதிப்பு ஏற்படும் என்று சொல்ற விடயங்களையும் அந்த வாரத்துக்கு ஒரு முறை அதுக்குரிய வேப்பெண்ணெயை அதில் விசுறதுக்குரிய ஏற்பாட்டை செய்யலாம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய விவசாய குழு கூட்டம் இன்று காலையிலே நடைபெற்றது. விவசாயத்துறை சார்ந்த திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், கமக்கார அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட வகையிலே பல்வேறுபட்ட விவசாயம் சார்ந்த விடயங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது. எங்களுடைய மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டமாக அல்லது விவசாயம் சார்ந்த மாவட்டமாகவும் கடத்தொழில் தொழில்களை சார்ந்த மாவட்டமாகவும் எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது. அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய விவசாய உற்பத்திகளை மேற்கொள்கின்ற போது விவசாயிகள், கமக்கார அமைப்புகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதற்குரிய சாதகமான தீர்மானங்களும் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பன்றி வளர்ப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை இங்கே முன்வைத்திருந்தார்கள். ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் பன்றிகளுக்கான பண்ணைகளை அமைக்கின்ற போது அதனை பிரதேச செயலாளருடைய தலைமையிலே பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் இணைந்ததாக அந்த மேற்பார்வை அறிக்கையை சமர்ப்பிப்பதன் மூலம் அதனை சமர்ப்பித்ததன் பின்னர் அவ்வாறு பன்றிகளை வளர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே நோய் தொற்று காரணமாக பல பன்றிகள் அழிவடைந்திருக்கின்றார்கள் இன்றைய கூட்டத்திலே பிரஸ்தாபித்திருந்தார்கள். அதே போல் வெண்ணியினுடைய தாக்கம் எங்களுடைய மாவட்டத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. தற்போது பெய்திருக்கின்ற இந்த மழையின் பின்னர் அதனுடைய தாக்கம் குறைவடைந்திருந்தாலும் மீண்டும் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதாக தென்னை பயிற்சி அதிகார சபையினாலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்ட விவசாயிகளாலும் அதிகாரிகளாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை வடக்கு மாகாண சபையினர் அதனை மாகாண உத்தியோகத்தர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஒரு குறிக்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான தென்னை மரங்களுக்குரிய அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இலவசமாக. அதே போல் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வீடுகளிலே ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கின்ற இந்த தென்னை மரங்களிலே இருக்கின்ற இந்த வெந்நீர் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இதற்குரிய சரியான பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் தென்னை பயிற்சி அதிகார சபைக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றோம். அதாவது இந்த மக்கள் பணத்தை செலுத்தி அந்த 2 வகையாக, ஒன்று கிருமி நாசினியை தெளிப்பதன் மூலம் அல்லது வேப்பெண்ணெயை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்பாட்டுகளே கொண்டு வரலாம் என்று, கிருமி நாசினியை தெளிப்பதன் மூலம் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சூழல் மாசடையக்கூடிய தன்மை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் அடிப்படையிலே வேப்பெண்ணெயை செழிப்பதன் மூலம் விசிறுவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை மேற்கொள்வதற்கு சரியான அறிவுறுத்தலை பொதுமக்களுக்கு தெளிவூட்டலை வழங்குமாறு மிக குறுகிய அல்லது மிக குறைந்த பெறுமதியிலே ஒவ்வொரு தென்னை மரத்திற்கும் எவ்வளவு ரூபா பெறுமதியிலே இதனை மேற்கொள்ளலாம் என்ற சரியான தெளிவூட்டலை வழங்குவதன் மூலமும் இவ்வாறு இந்த மருந்து விசிறுகின்ற பொறிமுறையை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் இருக்கின்ற பொதுமக்கள் எவ்வாறு யாருடன் இந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தையும் கோரியிருக்கின்றோம். ஒரு வார காலத்திலே அந்த விவரங்களை தருகின்ற போது நாங்கள் அதனை பிரசுரிப்பதன் மூலம் மக்கள் தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற அந்த தென்னை மரங்களுக்குரிய தேவைப்பாடுகளை சிறிய அளவிலே பூர்த்தி செய்யலாம். ஆகவே இது போன்ற பல விடயங்கள், அதே வேளையிலே இந்த வீதி அமைக்கின்ற போது நீர்ப்பாசன திணைக்களம் அல்லது அந்த கமநல சேவை திணைக்களங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீதி அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற போது மதகுகள் வடிகால்களை அமைக்கின்ற போது தங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு கோரியிருந்தார்கள். கடந்த காலங்களிலே அவ்வாறு ஆலோசனை பெற்றுக்கொள்ளப்பட முடியாத சந்தர்ப்பத்திலே பல வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பிரதேச செயலாளருக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றோம். அதாவது வீதிகளிலே அமைக்கின்ற போது இந்த மதங்களுக்குரிய மதிப்பீட்டினை உள்வாங்குவதன் மூலம் சரியான வீதி அமைக்கின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கலாம் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றோம். ஆகவே மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த காப்புறுதி தொடர்பாக, விவசாய காப்புறுதி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. உரிய நேரத்திலே அந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக அவர்களுக்குரிய அந்த காப்புறுதி தொகை வழங்கப்பட முடியும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட விவசாயத்தை அடையாளம் காணப்பட்ட விவசாயத்துடைய தேவைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பொருத்தமான ஆரோக்கியமான தீர்வுகள் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது. நன்றி.